மனுஷன் இருக்கும்போது அருமை தெரியாது. மனுஷன் இல்லாத போது தான் அந்த அருமை தெரியும். அவன் ஜெயலலிதா அம்மாவோட கொஞ்சம் ட்ராவல் பண்ணியிருந்தான்னா சத்தியமாக அவன் தான் சிஎம். எழுதி வச்சிங்க. இப்போதான் சிஎம் வராருங்க பாரிகார்டு போட எட்ரா பாரிகார்டுன்னு சிஎம் வந்தால் வரல போல என் நண்பனை பார்க்க போகிறல சத்தம் போட்டு கூடாது போல. யார் அழைச்சாலும் அழைக்காவிட்டாலும் என் நண்பன் இருக்கிற இடத்துல இருப்பேன். எவனுக்கு பற்றியும் கவலை இல்லை. வணக்கம், நான் நடிகர் தியாகு பேசுகிறேன். விஜயகாந்த், புரட்சி கலைஞர் விஜயகாந்த் இறந்து, விஜயகாந்த் இல்லை, என் உயிர் இறந்து ஒரு வருஷம் ஆக போகுது. 28ஆம் தேதி அவன் நினைவு நாள் வருது. இந்த ஒரு வருஷம் எப்படி போச்சுன்னே எனக்கு தெரியல. இந்த ஒரு வருஷம் ஆணிச்சின்னு கேள்விப்பட்டோன்னு 28ஆம் தேதி அவனுடைய முதலாண்டு நினைவு நாள் விழா வருதுன்னொடனே அதை நம்ப முடியல என்னால். நம்ம என் கூடவே இருக்கிறாங்கிற ஒரு 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 எண்ணம் தான் எனக்கு இருக்குதே தவிர அவருக்கு ஒரு வருஷம் ஆனது மாதிரி எனக்கு தெரியல. இன்னி வரைக்கும் என் கூட தான் இருக்காருங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் வருது. இந்த நேரத்தில் அவன் ஆத்மா சாந்தி அடைஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ நல்லது பண்ணியிருக்கான். இந்த ஒரு வருஷத்தில் எல்லா சேனலும் அவனை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கு. எல்லா மீடியாவும் அவனை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கு. என்னென்னா இந்த இது சொல்லுவாங்கள்ல, என்னமோ அந்த கையை வச்சு மறைஞ்சாலும் மறையாதுன்ட்டு, அதே போல் அவன் நினைவுகள்லாம் என்னோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவன் நினைவோடு நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். ஒரு வருஷம் முடிஞ்சு 2வது வருஷம் ஆரம்பிக்க போகுது 28க்கு அப்புறம். எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, நூற்றாண்டுகள் ஆனாலும் சரி, அவர் நம்மளோட வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கார். அது மாத்திரமில்லை, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவருடைய நினைவு மண்டபம் குரு பூஜை பண்ணுறாங்க. எவ்வளோ அற்புதமான ஒரு நிகழ்ச்சி அது. குரு பூஜை ஆலயமாக ஆக்கிட்டாங்க. அவர் துணைவியார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அதை வந்து ஆலயமாக ஆக்கிட்டாங்க. அவனுடைய சிலை பார்த்துன்னா ரொம்ப, அதனால தான் நான் கிட்ட அந்த இடத்துக்கே போகிறதில்லை. நான் எனக்கு தாங்காது. எனக்கு அந்த தத்துரூபமாக அந்த சிலை அமைச்சு வச்சுருக்காங்க. அந்த சிலையை பார்க்கும் போதெல்லாம் என்ன எத்தனையோ பேருக்கு சிலை திறந்து வச்சுருக்கான். அவன் எத்தனையோ பேருக்கு விழா எடுத்திருக்கான். இன்றைக்கி அவளுக்கு முதலாண்டு விழா நடக்கும்போது என்னால் தாங்கக்கூடிய சக்தி எனக்கு இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். நான் என்னன்னு கேட்டிங்கன்னா, விஜயகாந்த் மறைஞ்சாலும் அவரை வந்து சினிமாவில் காட்டினா நமக்கு ஒரு மரியாதை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு உணர்வில் எல்லாம் பண்ணுறாங்க. இந்த நடிகர் விஜய் கூட ஒரு படத்தில் இப்போது அவன் சீனில் வருது பாருங்கள் கிளாப்ஸு. விஜயகாந்தை காட்டின உடனே அடித்தாங்க பாருங்கள் கிளாப்ஸ். மக்களுடைய எழுச்சி அது கண்டினியூஷனில் தான் ஆகுமே தவிர அது நிறுத்த முடியாது. அது ஏன்னா மனுஷன் இருக்கும்போது அருமை தெரியாது. மனுஷன் இல்லாத போது தான் அந்த அருமை தெரியும். என்ன கிளாப்ஸ் அடித்தாங்க. எல்லோரும் யூஸ் பண்ணுவாங்க. யூஸ் பண்ணாமல் இருக்க முடியாது. அவங்களால யாராலையும் இருக்க முடியாது. அதான் ஏற்கனவே நான் சொன்னேனே, யானை இருந்தாலும் 1000 பொன், இறந்தாலும் 1000 பொண்ணுங்கிற மாதிரி விஜயகாந்த் என்றைக்குமே 1000 பொண்ணுக்கு சமமானவன் என்பதை இந்த திரையுலகமே தெரிஞ்சிருக்கு. இந்த ஒரு வருஷத்தில் வந்து அவங்க குடும்பத்தாருக்கூட நீங்கள் எந்த அளவுக்கு நட்பில் இருந்தீங்க சார்? பிரேமலதா, விஜய் பிரபாகரன், அவருடைய பையன் சண்முக பாண்டியன், என்ன அருமை சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் போயிருந்தேன் பார்க்குறதுக்கு. அவன் பத்மபூஷன் வாங்கியிருந்தான். அவனுக்கு இறந்ததுக்கப்புறம் தான் கொடுத்தாங்க. போயிருந்தேன் பத்மபூஷன் வாங்க போனப்போ அவன் நினைவு இடத்துக்கு போயிருந்து அவனை பார்த்து விஜய் வாங்கியிருக்கியாடா அப்படின்னு அவனை படத்தை பார்த்து பேசினேன். விஜய் பத்மபூஷன் கிடச்சிருக்கடா உனக்கு அப்படின்னு சொன்னேன். அந்த ஆறுதல் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது.
இன்னும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு அவர் இறந்ததுக்கப்புறம் தான் பாரத ரத்னா கொடுத்தாங்க. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா புரட்சி கலைஞர் விஜயகாந்த் என் நண்பனுக்கு பத்மபூஷன் கொடுத்தாங்கங்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என் அன்பு சகோதரி பிரேமலதாவை போய் பார்த்தேன். பார்த்தோன்னே இந்த பாருங்கள், இந்த புக்கில் எழுதியிருக்காங்க பாருங்கள், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா புக்கில் உங்கள் நண்பரை பற்றி எழுதியிருக்காங்க பாருங்கன்னு சொல்லி காட்டினாங்க. இந்த பத்மபூஷன் விருதை காமிச்சாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்ன போன உடனே உட்கார்ந்த உடனே பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் என் அன்பு சகோதரி பாருங்கள், இந்த புக்கில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் புக்கில் வந்திருக்காருங்க உங்கள் நண்பர் அப்படின்னாங்க. ரொம்ப ஆனந்தமாக இருந்தது. என்ன தன் மனைவிக்கு தான், அவன் மனைவிக்கு தான் தெரியும் கஷ்ட நஷ்டங்கள் எல்லாமே என்னோட வாழ்ந்தவங்களுக்கு தான் தெரியும். நான் வெறும் நிழல் தான். அவங்க கூட வாழ்ந்தவங்க. அவங்க காட்டும் போது அந்த ஆர்வம் இருந்துச்சு, அந்த 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 உணர்வு இருந்துச்சு பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு. அந்த உணர்வு எனக்கு என்னால் மறக்க முடியாது. இன்றைக்கி அந்த நினைவு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ விஜயகாந்த் அவர்களுடைய இறப்புக்கு அப்புறம் தேமுக கட்சியை அவங்க வழி நடத்துறது, அவருடைய பையன் விஜய் பிரபாகரன் தேர்தலில் நின்னது, ஸோ இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? ரொம்ப ரொம்ப நல்ல விஷயந்தான். இப்போ நான் அவ்வளோ ராஜபாளையத்துக்கு இது விருதுநகருக்கு போயிருக்க வேண்டியவன். விருதுநகருக்கு நான் போயிருக்க வேண்டியவன். என் அன்பு நண்பன் விஜயகாந்தருடைய மகன் விஜய் பிரபாகர் எலெக்ஷன் நின்னார். அப்போல்லாம் அப்புறம் துணைவியார் பிரேமலதா விஜயகாந்த்கிட்ட பேசினேன். நான் வரேன், ஒரு 4 பிரச்சாரம் பண்ணுறேன் வரேன்னு சொன்னேன். வரேன்னு சொல்லிவிட்டு எனக்கு என்ன ஆகி போச்சுன்னா, கொஞ்சம் எனக்கு லைட்டாக உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு. சரின்னு சொல்லிவிட்டு நான் வந்துடுறேனேன்னு சொன்னாங்க. 14th நினைக்கிறேன். நான் ஊரில் இல்லை, நான் வந்துடுறேனே. அவங்க தனியாக பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் வந்துடுறேனே, வந்ததுக்கப்புறம் வரலாமேன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நான் உடனே ஒத்துக்கிட்டேன். என்னால் முடியல, என்னால் போக முடியல. அது மிகப்பெரிய எனக்கு வருத்தம்னா பெரிய வருத்தம். ஒரு 4,00,000 வாக்கு வித்தியாசத்தில் தான் தோற்று போனான் என் மாமன். 4,000 வாக்கு வித்தியாசத்தில் தான் பிரபாகர் தோற்று போனார். இது தோல்வி கொஞ்சம் ஜெயிச்சிருப்பார் அவர் அப்படிங்கிறாங்க எல்லோரும். எனக்கு என்னன்னு தெரியல. அது அவர் ஜெயித்தவர் தாங்க. அவர் வின் பண்ண 3 லட்சத்துக்கு மேலே ஓட்டு வாங்கிட்டார். 4,000 ஓட்டு வித்தியாசங்கிறது அங்கே அந்த கலெக்டர்லாம் பேசும்பொழுது ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்குங்க, எங்களுக்கு ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்குங்கிறாங்க. அது என்ன நிலவரம்னு நம்ம தெரியாமல் சொல்லக்கூடாது. பிரேமலதாவும் சொன்னாங்க, ப்ரெஷர் சின்னவன், அவன்கிட்ட போய் நீங்கள் இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறீங்களேன்னு சொல்லி வருத்தப்பட்டாங்க. அவர் வந்திருந்தாருன்னா, அவர் ஒரு எம்பி ஆகியிருந்தாருன்னா விஜயகாந்துக்கு இந்த மக்கள் நினைவில் போற்றக்கூடிய அளவில் மக்கள் பாராட்டியிருக்காங்களேன்னு நினச்சிருப்பேன். அரசியலில் எதுவும் நடக்கலாம். அதனால் ஒன்றும் சொல்ல முடியல. அடுத்த வாட்டி நிச்சயமாக நிற்பார் அவர், நிச்சயமாக ஜெயிப்பார் அவர். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. நாளைக்கு ஒரு பேரணி பண்ணுறாங்க இல்லையா சார்? அவர் இறந்தப்போ நடிகர் சங்கத்திலேருந்து அந்த அளவுக்கு வரலன்னு நீங்கள் சொல்லி அப்போ வருத்தப்பட்டீங்க. ஆமாம். ஸோ நாளைக்கு நடக்க போகிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நாளைக்கு காலையில் இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸ்லேருந்து புறப்படுறதா கேள்விப்பட்டேன். நடிகர் சங்கத்தில் எனக்கெல்லாம் இன்ஃபர்மேஷன் கிடையாது. நடிகர் சங்கத்திலேருந்து வராங்களா வரலையாங்கிறது தகவலும் தெரியாது. ஆனால் எடுத்து பண்ணுறதா ஒரு கேள்விப்பட்டேன். அவருடைய இறப்புக்கு கிட்டத்தட்ட 7 லட்சத்துக்கு மேலே மக்கள் கூட்டம் கூடிச்சு. அப்புறம் பாரத பிரதமர் மோடி அவர்களும் அஞ்சலிக்காக எக்ஸ் தளத்தில் பதிவு போட்டிருந்தாங்க. ஸோ அவருடைய இறுதி சடங்கு எல்லாருமே அசந்து போகிற அளவுக்கு தான் நடந்தது. இன்னொன்று சொந்த நிலத்திலேயே அவர் புதைக்கிறதுக்கு அந்த இடம் வேணும் இங்கே இடம் வேணும் அப்படின்னு கேட்காம சொந்த இடத்துலையே அவருக்கு அது உலகத்திலேயே அவளுடைய இடத்துல விதைக்கக்கூடிய அளவுக்கு யாரும் பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. எங்கேயுமே உலகத்தில் எங்கேயுமே அவருடைய மண்டபத்தில், கல்யாண மண்டபம், அது கல்யாண மண்டபத்திலே விதைக்கிறதுக்கு யாரும் அலோவ் பண்ணவே மாட்டாங்க. ஆனால் அவருக்கு விதைக்கிறதுக்கு அவர் இடமே கொடுத்தது தமிழக அரசுக்கு நான் என்னுடைய அது ஒரு விஷயத்தில் நன்றி சொல்லி ஆகணும். அதே போல் பார்த்திங்கன்னா அரசு மரியாதையுடன் கொடுத்தது, கவர்மெண்ட்டு கொடுத்தது, தமிழக அரசு கொடுத்தது, அவர் தளபதி ஸ்டாலினும் வந்திருந்தார். அதையும் நம்ம பாராட்ட வேண்டியது விஷயம். நான் சொன்ன போன பேட்டியில்
எல்லா தலைவர்களுக்கும் கொடுக்க வேண்டிய ராஜாஜி ஹாலை கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு கேட்டேன். அமைச்சர் மா சுப்பிரமணியன் எனக்கு ரொம்ப வேண்டியவர், ரொம்ப கேட்டேன். அங்கே ரெனிவேஷன் நடக்குதுன்னு சொன்னார். அதனால் வேறு சுதீஷோட சொல்லிட்டேன் அப்படின்னாரு. எனக்கு அதில் கொஞ்சம் கிராண்டாக அவனுக்கு இப்போவுமே அவனும் கிராண்டாக தான் பண்ணுவோம் எதையும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது கொடுத்தாங்க, அந்த திடல் கொடுத்தாங்க. அங்கே நல்லா இருந்துச்சு. ஏன்னா கலைஞருக்கு பொண்ணு விழா எடுத்தவன் நானும் அவரு தான் எடுத்தேன், வேறு யாரும் எடுக்கலை. வெளியில் பெருமைக்கு வேணால் சொல்லிப்பாங்க, வேறு தவிர 5 லட்சம் பேரை கூட்டணும். ஒரு மாபெரும் தலைவருக்கு பாச திருவிழான்னு ஒன்று நடத்தணும். பாசத்தில் ஒரு தங்கப்பணம் கொடுத்து 5 லட்சம் பேர் கொடுத்தோம். ஒரு விழான்னா அதுதான். அதே போல் பார்த்திங்கன்னா நடிகர் சங்கம் கடன் அடைக்கிறதுக்கு துபாய், லண்டன், சிங்கப்பூர், மலேசியா எல்லா ஊருக்கும் போவோம். கிராண்டியராக போகணும். ரஜினி சார், கமல் சார்லாம் வந்திருந்தாங்க. அவங்கள்ட்ட எனக்கு பிடிச்சது என்னன்னா, ஒரு ஃபங்க்ஷன் பண்ணால் கிராண்டியராக பண்ணணும், மிகப்பெரிய கிராண்டியராக பண்ணணும். ஆனால் அவருடைய இறந்த நாள் அன்னைக்கு ஒரு 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 மிகப்பெரிய ஒரு ஷாக்கு ட்ரீட்மெண்ட்டாக இருந்தது அன்றைக்கி மக்களுக்கு. காலையில் 7 மணிக்கு உங்கள் தொலைக்காட்சியில் இருந்தோம். எனக்கு ஃபோன் வச்சாங்க 7 மணிக்கு. எனக்கு அப்போ தெரியாது. எனக்கு நைட்டு போய் அட்மிட் பண்ணியிருக்காங்கன்னு. ஏன்னா என் வீடு பக்கத்தில் தான் அவன் வீடு. இந்த ஆம்புலன்ஸ் சத்தம் கேட்டுச்சானா ஜன்னலில் பார்த்துருவேன், அவனை அழைச்சிட்டு போகிறாங்களா என்ன ஏதுன்ட்டு. அப்புறம் மேலே பார்த்தா மியாட்டில் அட்மிட் பண்ணி நல்லா தாங்க இருக்காரு. நாங்கள் 7 மணிக்கு என்னங்க இதுமாரி சமாச்சாரம் தெரியுமான்னு உங்கள் தொலைக்காட்சியில் இருந்தோம் கேட்டாங்க. ஐயோன்னு கத்திட்டேன். கத்துலன்னா இறங்கி ஓடிட்டேன். ஓடி அவன் மூஞ்ச பார்த்தோன்னே தான் எனக்கு அவ்வளோவையும் வந்துடுச்சு. அப்போ தான் சிஎம் வராருங்க. இந்த பாரிகேட் போட எட்ரா பாரிகேடுன்னு சிஎம் வந்தால் வரல போல் என் நண்பனை பார்க்க போகிறல சத்தம் போட்டு உள்ளார நுழைஞ்ச. அவனை பார்த்துட்டு அழுதுட்டு அதுக்கப்புறம் அவன் உடம்பை வந்து அவன் மண்டபத்துக்கு அழைச்சி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு சொன்னோடனே நான் போனேன் பக்கத்தில் உட்காந்துருந்தேன். கூட்ட நெரிசலில் என்னால் மூச்சை வாங்க முடியல, என்னால் தாங்க முடியல. சரி திடல் கொண்டு போகிறாங்க, அங்கே வந்துருங்க அப்படின்னாங்க. அப்புறம் காரில் போய் அங்கே உட்காந்தேன். அவன் பாடிக்கிட்டே உட்காந்துருந்து அவன் பாடி மறுபடியும் அங்கே கொண்டு போகிறாங்கன்னாங்க. சரி நான் வரேன்னு சொல்லிவிட்டு எனக்கு அதிலே தாங்க முடியல என்னாலுங்கும் போது திருப்பி நான் மண்டபத்தில் போய் அவனை விதைக்க போகும்போது நான் அதை பார்த்துட்டேன்னு வச்சுங்க. எப்படி என்ன நடிகரத்தில் சிவாஜி கணேசனை விதைக்கும் போது அங்கே தான் இருந்தோம் நானும் அவனும். நடிகரத்தில் சிவாஜி கணேசனுக்கு அப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு அலங்கார வண்டி ரெடி பண்ணி அவன் என்ன நாள் நானும் அவனும் ஷூட்டிங்கில் வந்து தவசின்னு ஒரு படம் ஷூட்டிங்கு 8 மணிக்கு இறந்து போயிட்டார் தகவல் வந்துச்சு. நேராக ஹாஸ்பிட்டலுக்கு நான் எனக்கு ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு. நான் என்னடா அப்படின்னேன். நீ போய் பார்த்துட்டு வாடா என்னடா சொல்கிறாங்க. இறந்துட்டார், இன்ஃபார்மிங் பண்ணிகிட்ருக்காங்க, நாளைக்கு தான் பாடி வர்றோன்னாங்க வீட்டுக்கு, போக்கு ரோடுக்கு அவங்க வீட்டுக்கு. சரிடா அப்போ என்ன பண்ணுறான், நம்ம 2 பேரும் போய் இந்த ஜிஆர்டி ஹோட்டலில் கேத்தாலும் போக்கு ரோடு முனையில் அங்கே போய் தங்கிட்டு காலையில் சீக்கிரம் கட்டி கிளம்பி. அன்றைக்கி நைட்டு பூரா தூக்கல. பிரபு அவர் லண்டன்லேருந்து இங்கேருந்து வந்தார். சரி அவர்கிட்ட போய் கத்தி போய் கூப்பிட்டு வந்து அவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு ஒரு இறுதி ஊர்வலம் நடத்தினான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். எனக்கு ரொம்ப வேண்டியவர், ரொம்ப பிடிச்சமான நடிகர். அப்படி பார்க்கும்போது அதை விட பிரம்மாண்டமாக அவன் ஊர்வலம் வந்தது. இறுதி ஊர்வலம் லட்சக்கணக்கான மக்கள், ஒரு 15 லட்சம் இருக்குவாங்க. நீங்கள் சொல்கிறது 7 லட்சம் இல்லை, அதுக்கு மேலே இருக்கும். அவ்வளோ லட்சக்கணக்கான மக்கள். லேடிஸ் எல்லாம் பார்த்தீங்களா எப்படி கதறி அழுதாங்கன்னு. இந்த சென்டிமெண்ட்லாம் எனக்கு தெரியவே இல்லைங்க. இல்லைன்னா எல்லா ஊர்லேருந்து புறப்பட்டு வந்துட்டாங்க, எல்லா மாவட்டத்துலேருந்து புறப்பட்டு மக்கள் வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு நான் பார்த்துருக்கேன், பேரறிஞர் அண்ணாவுக்கு பார்த்துருக்கேன். இப்படி ஒரு கூட்டத்தை நான் பார்த்ததில்லை. விஜயகாந்துக்கு வந்த கூட்டம் பார்த்ததில்லை. என்ன அவ்வளோ நல்லது பண்ணியிருக்கான். இல்லைன்னா ஜனங்க வருவாங்களா? புரியுதா உங்களுக்கு? என்ன ஒருத்தர் நல்லவனா கெட்டவனான்னு பார்த்தா அவன் இறுதி உருவத்தில் தான் தெரியும்.
நான் பார்த்த வரைக்கும் அந்த க்ரௌடு அன்றைக்கி தான் பார்த்தேன். பார்த்ததுலேருந்து அவனுடைய இறுதி ஊர்வலம் வந்து சிறப்பாக நடந்துச்சு, மிக சிறப்பாக நடந்துச்சு. அதோடு அவன் பிள்ளைங்கள் அந்த வண்டியில் வரும்போது திக்கு தெரிய காட்டில் விட்டோம்னா எப்படி இருக்கும், இந்த பிள்ளைங்க மேலேயும் கீழேயும் பார்த்துக்கிட்டு மக்களை பார்த்துக்கிட்டு அழுதுகிட்டு வந்துச்சு. அதெல்லாம் என்னால் இன்னை வரைக்கும் மறக்க முடியாது. ஒரு வருஷம் ஆகி போயிடுச்சு. அதை நினச்சி நான் வந்து ரொம்ப வருத்தப்படுறேன். இந்த ஒரு வருஷத்துல நீங்க அவர் கூட நடிச்ச படம் அப்படி இல்லைன்னா எடுத்த ஃபோட்டோ அப்படின்னு எதை வந்து அதிகமாக வந்து பார்த்துருக்கீங்க, எதை நினச்சிக்கிட்டீங்க, எது உங்களுக்கு? இல்லைம்மா, அவனோட வீட்டில் உட்காந்துருப்பேன் கடைசி நிமிடங்கள், அதெல்லாம் கடைசி நிமிடங்கள் காட்சிகள், அதெல்லாம் அவன் தொடையில் இப்படி உட்காந்துக்கிட்டு அவன் வந்து என்னடா அப்படிமா கையை பிடிச்சி உட்காரு, எங்கே போகிற, நான் கிளம்புறேன்ப்பா, உட்கார்ற, அந்த அந்த இது ஸ்பீடு தெரிஞ்சுது எனக்கு, அந்த ஆவேசம் தெரிஞ்சு. அதில் கூட என் அன்பு சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் கூட பேட்டியில் சொல்லியிருந்தாங்க, எத்தனையோ நடிகர்கள் வந்தாங்க, எத்தனையோ பேர் இருந்தால் கூட இந்த பால்டிங்குங்கிறது நடிகர் தியாகிட்ட தான் அவருக்கு இருக்குது. அவ்வளோ க்ளோஸ் அவர். என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய படங்கள் பண்ணேன். நான் கடைசியாக அவனோட பண்ணது சொக்க தங்கம்னு ஒரு படம், பாக்யராஜ் படம். நிறைய படம் பண்ணேன், எல்லாம் பண்ணேன். இப்போ என் கல்யாணத்துக்கு வந்து வரவேற்பு அவன் தான் தலைமையில் தான் நடந்துச்சு. அவன் தான் நல்லவன்னு ஒரு படம் ஷூட்டிங்கில் இருந்தார். சாயந்தரம் 5 மணி 6 மணிக்கு வந்துட்டான். என்றைக்குமே மேக்கப்போடு வந்ததில்லை. எந்த கல்யாணத்துலேயும் பாருங்கள், மேக்கப்போட பேண்டி ஷர்ட்டோடலாம் வந்ததே கிடையாது. என் கல்யாணத்துக்கு ரிசப்ஷனுக்கு 5 மணிக்கு வந்தவன் நைட்டு 11 மணிக்கு வரைக்கும் இருந்துட்டு நான் போட்டு மாடான்னு கேட்டுட்டு தான் போனோம். அந்த அளவுக்கு ஒரு நட்பான ஒரு ஒரு மனிதன். அது மாதிரி என் வீட்டு எல்லா விஷயத்துக்கும் வந்துடுவான், எல்லா விஷயத்திலும் வந்தான். இன்னொன்று என்னென்னா, இந்த ஃபோட்டோங்கிறது வந்து நட்பில் வந்து வைக்கக்கூடாதும்பாங்க. ஃபோட்டோ இருக்குல்ல, அந்த ஃபோட்டோ வந்து நல்ல நட்பு உள்ளவங்க வந்து ஃபோட்டோ எடுக்கக்கூடாது. எனக்கு ஒருத்தர் சொன்னார், அவர் அப்படி ஃபோட்டோ எடுத்தால் அது ஃபோட்டோவில் இருக்கிற நிலைக்காது அது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் நான் ஃபோட்டோ எடுக்கிறதில்ல அவனோட, இல்லைன்னா பிரமாண்டமாக எடுத்து வச்சிருவேன். இன்னொன்று என் யூடியூப்பில் என்னுடைய இதில் நிறைய ஃபோட்டோஸ் வருது, அவனு நானும் இருக்கிற ஃபோட்டோஸ்லாம். ஒரு தடவை ஜெயலலிதா மேடம் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க, வாடா அப்படின்னா சரின்னு போயிட்டேன். இப்போ என் பக்கத்தில் உட்காந்து என் தோல் மேல் ஃப்ரண்ட்டில் உட்காந்துருக்கேன். நான் இப்போ திமுகவில் இருக்கேன். என்னடா கூப்பிட்டியாடான்னு வாடா அப்படின்னு இழுத்துட்டு போயிட்டான். இழுத்துட்டு போய் என் தோல் மேலே கை போட்டு உட்காந்துருக்கான். பக்கத்தில் அஜித் உட்காந்துருக்காப்புல. அந்த ஸ்டில்லெல்லாம் வந்துச்சு. அதெல்லாம் காண கிடைக்காத காட்சிகள், அதெல்லாம் நிறையா இருக்குதுமா. அவனோட வந்து ஃபோட்டோஸுக்காக நான் பழக மாட்டேன். இந்த பப்ளிசிட்டி கிடையாது. சொல்கிறேனே, அந்த அந்த சிம்ரன் தங்கச்சி ஒன்று, அது பேர் என்ன, மோனல் இறந்து போச்சு. அது பாடியை பாம்பேக்கு அனுப்பிச்சாகணும். கலைஞர் தான் சிஎம் இருந்தார். அது இம்மீடியட்டாக போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பாடி அனுப்புங்கன்னு வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. சரி, நான் காலையில் வந்து என்னை கூப்பிட்டு போயிட்டான், மோனல் பாடி அனுப்பிச்சாகணுன்டாங்க. சரி, சரத்து வந்திருந்தாப்புல போய் பாடியை இது பண்ணி போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பாடியை அனுப்புகிற வரைக்கும் கூட இருந்து அனுப்பிச்சிட்டு, இதெல்லாம் யார் பண்ணுவோம்? அதுமாரி கோழி கோவுது விஜய் இறந்து போச்சு. அந்த பாடியை எடுத்து அப்பயும் கலைஞர் தான் இருந்தார். அதை வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அது அனுப்பிச்சு எவ்வளவோ விஷயங்கள் நடந்துச்சு. அதெல்லாம் பேப்பரில் வரும்ல. இந்த பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக ஆசைப்பட மாட்டேன் என்றைக்குமே. அந்த பழைய போட்டோலாம் தந்தி பேப்பரில் பார்த்தீங்கன்னா நானும் அவளும் தான் அவ்வளோ அதிக போட்டோவில் வரும். அதெல்லாம் வந்து அதிகமாக நான் இப்போ அதுமாரி ரஜினி சார் இருந்தார். இந்த என்ன படம் அது, பாபான்னு ஒரு படம். அப்போ தான் நாங்கள் லண்டன், மலேசியா, சிங்கப்பூர் இந்த நடிகர் சங்கம் கடனை அடைக்கிறதுக்காக கிளம்பணும். இப்போ ரஜினி சாரை பார்க்கலாம்டா வாடான்னா. சரின்னு அவர் ஃபிலிம் சிட்டியில் இருந்தார். போய் அவரை போய் பார்த்தோன்னே அந்த ஃபோட்டோ வந்து தந்தியில். சில பேருக்கு என்ன எரிச்சலாகிடும்னா, அடி ஃபோட்டோவில் வந்துக்கிட்டே இருந்தோம்னு வச்சுங்க. ஒரு விளம்பர பிரியராக இருப்பானோ பொழுது அன்றைக்கி நான் அவனோட போகிறதுனால தான் இந்த ஃபோட்டோ. எனக்கு அது பிடிக்காது. எனக்கு ஆக்சுவலாக வந்து எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. என்னன்னு கேட்டிங்கன்னா,
நம்மளுக்கு பிடிக்காத ஃபோட்டோக்கு வந்துடலாம்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அது எனக்கு சத்தியமாக பிடிக்காது. எனக்கு இருந்தாலும் கூட ப்ரெஸ்ஸில் வர்றதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம ஒன்றும் வர முடியாது. நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது, எக்கச்சக்க ஃபோட்டோ. மலேசியாவில், சிங்கப்பூரில், லண்டனில் நிறைய ஃபோட்டோ எடுத்துருக்கோம். அதெல்லாம் இன்னும் என்கிட்ட இருக்குது. அது வந்து பப்ளிசிட்டி பண்ண மாட்டேன். நடிகர் சங்கத்தில் நானும் ஒன்று இருக்கிற ஃபோட்டோ நிறையா இருக்குது என்கிட்ட. என் தோல் மேலே தூக்கி வச்சுருப்பான் அவனை, விஜயை. இன்றைக்கே இருக்குது அந்த ஃபோட்டோ. அதெல்லாம் பப்ளிசிட்டி பண்ணிட்டோம்னு வச்சுங்க, நட்புக்கு நல்ல நட்புக்கு அடையாளம் கிடையாது. அதனால் எதையுமே வச்சுக்கிறது இல்லை. நிறையா இருக்குது, ஃபோட்டோஸ் இருக்குது. ஸோ நாளைக்கு நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்க சார்? நாளைக்கு நான் முன்னாடி போய் உட்காந்துருவேன். ஒரு மாலையை வாங்கி அவன்கிட்ட போய் அவன் நினைவிடத்தில் உட்காந்துருவேன். போய் யார் வராங்களோ வரலையோ, என்னுடைய கடமை அது. அவன் நினைவிடத்தில் போய் உட்காந்து கொஞ்ச நேரம் அவனோட பேசிட்டு, பழைய நினைவுகளை அவனோட பகிர்ந்துக்கிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே இருந்துட்டு ஒரு மலர் மலையை வச்சுட்டு அங்கே உட்காந்து கொஞ்ச நேரம் இருந்துட்டு வருவோம். அவ்வளோதானே தவிர ஏன் நட்பு அப்பேற்பட்ட நட்பு தான். அதனால் போய் தான் ஆகணும். முதலாளி நினைவு எவன் அழைச்சாலும் சரி, அழைக்கனாலும் சரி, என்னுடைய கடமை. அவன் படுத்திருக்க இடத்துல போய் உட்காந்துட்டு கொஞ்ச நேரம். உங்களுக்கு அழைப்பு வந்ததா சார்? அழைப்பு வருது. எல்லாருக்கும் அழைப்பு கொடுத்துருக்காங்களா? எனக்கு வாட்ஸ்அப்பில் தான் வந்துச்சு. இல்லை, ஸ்டாலின் அவர்களை நேராக போய் பார்த்து இருந்தாங்க முதலமைச்சர் அப்படி? இல்லைம்மா, எனக்கு அதெல்லாம் தெரியாதும்மா. அழைச்சாங்களா போனாங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. எனக்கு யார் அழைச்சாலும் அழைக்காவிட்டாலும் என் நண்பன் இருக்கிற இடத்துல இருப்பேன். எவனுக்கு பற்றியும் கவலை இல்லை. அழைப்பு கொடுத்து தான் நான் போகணுன்னு அவசியம் கிடையாது. அழைப்பு கொடுத்து தான், என்ன அப்படிலாம் கிடையாது. அழைப்பு கொடுத்து நான் எந்த காரியத்துக்கும் நான் எதுக்குமே நான் போனது கிடையாது. இப்போ இந்த 40 ஆண்டுகால விழாவுக்கு அழைப்பு தான் கொடுத்தாங்க. 40வது வருஷம் நான் போகலையா? என்ன காரணம்னுங்கன்னா, அழைப்பு கொடுத்து வந்தோம்னா அது 3வது மனுஷன் மாரி ஆகிடும். அழைப்பு கொடுத்து கூப்பிட்டாங்கன்னா நம்ம ஏதோ 3வது மனுஷன் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறது மாரி ஆகிடும். ஏன் நண்பனை பார்க்குறது, எவன்கிட்ட நான் பர்மிஷன் வாங்கணும், எவன்கிட்ட நான் அழைப்புதல் வாங்கணும்? நேராக போயிடுவேன். நான் போய் உட்காந்துட்டு யாரும் என்னை விட மாட்டாங்களா என்ன? அதெல்லாம் இல்லை. நமக்கு என்ன மரியாதையோ அது எனக்கு கிடைக்கும். எங்கே போனாலும் எனக்கு கிடைக்கும். அவருக்கு கடைசி ஆசைன்னு இது இருந்தது அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தெரியும்? ஒரு நண்பரா அவருடைய அவனுக்கு கடைசி ஆசைமா நல்லபடியாக என்னத்தை நிறையா இருந்ததுமா. அவனுக்கு ஆசைகள் இருந்துச்சுமா. அவன் நல்ல ஆசைகள்லாம் நிறையா இருந்துச்சு. அவனுக்கு வந்து டோட்டலாகவே சிஎம் ஆயிட்டான்னா வறுமை ஒழிப்பேன்னு ஒரு உணர்வு இருந்துச்சுமா. நான் முதலமைச்சரானாலும் முதல்ல வறுமை ஒழிப்பேன்டான்னா. நானும் அப்படி தான் நினச்சேன். சிஎம் ஆகிட்டான்னா அவன் ஜெயலலிதா அம்மாவோட கொஞ்சம் ட்ராவல் பண்ணியிருந்தான்னா சத்தியமாக அவன் தான் சிஎம். எழுதி வச்சிங்க. அவனுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, வறுமை ஒழிக்கணும்டா, இந்த லஞ்ச லாவணியத்தை ஒழிக்கணும்டா எல்லாம் சொல்லிகிட்டே இருப்பான். அதில் வெறித்தனமாக இருந்தான். லஞ்ச லாவண்யம், இந்த வறுமையை ஒழிக்கணும், மக்களை காப்பாற்றணும்டா, அந்த உணர்வுள்ள அவன் இருந்தாம்மா. அவன் உண்மையிலே இருந்தான். அது வந்து நிறைவேறாததுக்கு அந்த ஃபேஸ்லேயே தெரிஞ்சது எனக்கு. அவன்கிட்ட அவன் அந்த ஃபேஸ்லேயே எதிர்கட்சி தலைவராக வந்துட்டான். இன்னும் கொஞ்சம் அப்படியே அந்த அம்மாவோடய ட்ராவல் பண்ணி, என்னுடைய கருத்து அது, ஜெயலலிதா அம்மாவோடைய புரட்சி தலைவி அம்மாவோடய ட்ராவல் பண்ணியிருந்தான்னா சத்தியமாக அந்த அம்மா இவனை தான் சிஎம் ஆகிட்டு போயிருக்கும் அப்படின்னு எனக்கு என்னுடைய ஆத்மா, நான் நினைக்கிறது நடக்குமா சில விஷயங்கள். எனக்குடைய விஷயங்கள் என் ஆத்மாவுக்கு என்னான்னு கேட்டிங்கன்னா, நான் நினைக்கிற விஷயம் சில சமயம் நடந்தே தீரும். அதில் எந்த மாற்று கருத்தும் இருக்காது. அவன் சிஎம் ஆயிருந்தான்னு வச்சுங்க, ஐயோ 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 அற்புதமாக பண்ணியிருப்பான், செஞ்சுருப்பான். எல்லா மக்களுக்கும் நல்லது செஞ்சுருப்பான், நல்லது செஞ்சுருப்பான். எவ்வளோ மக்கள் அதை தவற விட்டாங்கன்னு எனக்கு ஒரு வருத்தம் இருந்தது. இப்போ விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்கல்ல சார், அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு மூத்த அரசியல்வாதி. ஏம்மா, ஒரு பாட்டு யாராருக்கு என்னென்ன வேஷமோ அது மாதிரி இந்த தம்பியை வந்து 250 கோடி சம்பளத்தை விட்டுட்டு வந்திருக்கு. எப்படி சம்பளம் எவ்வளவு? 250 கோடியை விட்டுட்டு ஒரு புள்ள வருதுன்னா, அந்த புள்ள ஏதோ நினச்சிருக்கு, மக்களுக்கு நம்ம எல்லாம் சேவை செய்யணும், போகணும், வரணும்னு ஏதோ நினச்சிட்டு வருது போல இருக்குது. அது நிவர்த்தி ஆகுமா நிவர்த்தி ஆகாதாங்கிறது இன்னும் ஒரு வருஷம்தான் இருக்குது. இந்த ஒரு வருஷத்தில் தெரியும், மக்களுக்கு தெரிய போகுது. அந்த பையனுடைய ஆக்டிவிட்டிஸை வச்சு தான்
அது வந்து கரெக்டாக வருமா வராதா அப்படின்னு சொல்ல முடியுமே தவிர எல்லாருமே ஆசைப்படலாம். ஆனால் 250 கோடியை விட்டுட்டுன்னா இது வரைக்கும் யாரையும் பார்த்ததில்லை. அந்த பிள்ளை நல்லபடியாக வரலாம், என்னன்னு எனக்கு தெரியல, எனக்கு சொல்ல தெரியல எனக்கு. அவ்வளோதான், அது எல்லாம் கடவுள் கையில் இருக்குது, எப்படின்னு தெரியல எனக்கு. எல்லாருக்குமே சமமான உணவு, அதாவது நடிகர்களுக்கு மட்டும் ஒரு உணவுக்கு, அப்புறம் ஜூனியர் ஆர்டிஸ்டுக்கு தனி உணவுன்னு இல்லாமல் எல்லாருக்குமே ஒரு சமமான உணவு அப்படிங்கிறத வந்து விஜயகாந்த் தான் கொண்டு வந்ததா சொல்லுவாங்க. அப்போ வந்து எப்படி அது பெரிய தாக்கத்தை வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் ஏற்படுத்துச்சு சார்? அதுக்கு மூல காரணம் யாருன்னா, நான் விடுதலை ராகவன் நடித்தேன்ல, அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் இப்ராஹிம், அவர் தான் அந்த சாப்பாடு முதல்ல அறிமுகப்படுத்தினார். சாப்பாடு எல்லாருக்கும் ஒரே மாதிரி. ஆனால் எல்லோரும் அதை கடைப்பிடிக்கல. எனக்கு தெரிஞ்ச நான் முதல் படத்தில் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸை வச்சு சொல்கிறேன். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா புரட்சி கலைஞர் விஜயகாந்த் தான் அது முதல்ல அதை கொண்டு வந்தார். மட்டன் குழம்பு நாளிலேருந்து நான் மட்டன் சாப்பிட்டேன்னா கடைசி யூனிட் பாய் வரைக்கும் சாப்பிடணும். யாருக்குமே மட்டன் குழம்பு, அதில் வேறு பாயா கொடுப்பார், வேறு மட்டன் சூப்பு கொடுப்பார், எல்லாம் பண்ணுவார். எல்லாம் பண்ணி எல்லாரையும் சாப்பிட வச்சு அழகு பார்ப்பார். இன்னொன்று என்னென்னா, சாப்பிட வச்சு அழகு பார்க்குறதுல எல்லோரும் சொல்லுவாங்க, இந்த வள்ளலாரில் நான் போனேன்னா வள்ளலாரில் அணையாதீபம் மாரி அணையாமல் நெருப்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும்லாங்க சமைக்கிறது. அதே போல் அவனுக்கும் அடுப்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும், எல்லோரும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். யாருக்காவது சாப்பாடு இல்லைன்னு வச்சுங்க, அதான் சொன்னேனே, ட்ரெயினில் போய்ட்டு இந்த இதுக்கு மதுரைக்கு போயிருந்தோம், கார்கில் வார் பிரச்சனைக்கு. ட்ரெயினில் வந்து சாப்பாடு இல்லை, டக்குனு ட்ரெயினுக்கு நம்பிச்சு ஏறிட்டாங்க, சாப்பாடு இல்லை. ட்ரெயின் சங்கிலியை பிடிச்சி இழுத்தாங்க, யாரும் இழுக்க முடியும், என்ன ஆகலாம் பார்க்கலாம். ஃபுல்லாக யாருமே சாப்பிடல, ஒரு 200-300 பேர் சாப்பிடல. அப்படின்னு ஓடி போய் புரோட்டாக்கள் பிரியாணிலாம் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து இருக்கிறத கொடுத்து அழைச்சிட்டு போனான்னா பார்த்துங்க. ட்ரெயின் ரயில்வே நிர்வாகம் ஒன்றும் அவன் மேலே நடவடிக்கை எடுக்கலை. சரின்ட்டு குடலோட்டில் எல்லாருக்கும் வாங்கி கொடுத்து சாப்பாடு அழகு பார்ப்பேன். என்ன அழகாக தாஜ்ஹோட்டலில் கூப்பிட்டு போயிடுவார். மதுரையில் 5 நாள் ஷூட்டிங் இல்லைன்னா வாடா என்னோட அப்படின்னு போனால் ஐர மீன் குழம்பு, பிரியாணி, என்னென்னமோ வரும். ஊற வச்ச புரோட்டா அவன் ஊற வச்சு தான் சாப்பிடுவான். அவனுக்கு முதல்ல ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி புரோட்டா ஊற வச்சுருவாங்க, ஊற வச்சு சாப்பிடுவான். சாயந்தரம் 4 மணிக்கு நான் எழுப்பான், மத்தியானத்தில் படுத்துருப்போம்ல, ஏய் வாடா அல்வா வாங்கி தரலான்ட்டு. அல்வா, இந்த வடை சூடாக கிடைக்கும். எங்கள் லட்சுமி விலாஸ்ன்னு ஒரு கடை இருக்குது, காரில் மிகப்பெரிய ஹீரோ, நான் சொல்கிறது மிகப்பெரிய ஹீரோ. என்னை அழைச்சிட்டு போகணுன்னு அவசியமே கிடையாது. அழைச்சிட்டு போய் 4 மணிக்கு அந்த சுட அல்வா இலையில் கொடுப்பானுங்க. வடை சாப்பிட்றாம்மா. நான் நினப்பேன், என்னடா அது இப்படி பண்ணுறிய, என்னடா அதுன்னு. சாப்பிட்றா அப்படிம்மா. திடீர்னு ஒரு நாள் நாங்கள் வந்து துபாய் போயிட்டோம். துபாயில் மலேசியா போயிட்டேன். நம்ம 2 பேரும் வெளியில் போகிறோம்டான்னா. எங்கடா அண்ணன், மாணி என்னோட அப்படிமா. ஒரு நைட்டு ஒரு 8 மணிக்கு கிளம்பிட்டோம், காரை எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். யாரும் கிடையாது. நேராக அவனுக்கு தெரிஞ்ச ஒரு மலேசியாக்காரர் வீட்டுக்கு போயிட்டான், கடைக்கு. அங்கே எல்லாம் பார்த்திங்கன்னா லைவாக ப்ரானில் இருந்து, கிராப்பில் இருந்து, ஃபிஷ்ஷில் இருந்து எல்லாம் லைவாக இருக்கும். கடையில் உட்காந்துட்டோம், வேறு யாரும் அலோடு கிடையாது அந்த இடத்துல. என்னென்ன வேணும் சொல்லிட்டு அப்படின்னா, கிராப்பு, ப்ரானு எல்லாம் போடுங்க. அந்த டேஸ்ட், அப்பேற்பட்ட டேஸ்ட் நான் பார்த்ததே இல்லை இது வரைக்கும். எப்படா இருக்குண்ணா, நல்லா இருக்குடா, அது பிரமாதமாக இருக்கு அப்படின்னு சொல்லி சாப்பிட வச்சு அழகு பார்க்குறதுல ஃபேண்டாஸ்டிக் மேன் என் நண்பன் விஜயகாந்த். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதேமாரி பார்த்திங்கன்னா எந்த விஷயமா இருந்தாலும் எல்லாரையும் சாப்பிட வச்சுக்கின்னா, சிவாஜி கணேசன் அவர்களுடைய இறப்பில் கூட அந்த நிகழ்ச்சியில் கூட யாரும் சாப்பிட எல்லாருக்கும் சாப்பாடு வாங்கி கொடு, தனி பாட்டிலேருந்து எல்லோரும் அவங்க வீட்டில் கூட நினைக்கல, அவங்க எல்லாருக்கும் வாங்கி கொடுத்து. எந்த விஷயமா இருந்தாலும் நைட் ஆனாலும் சரி, நான்லாம் வந்து ஷூட்டிங் இல்லைன்னா அங்கே போயிடுவேன் சாப்பிட்றதுக்கு. வாடா என்னடா பண்ணிகிட்ருக்க வாடான்னு. அதுமாதிரி மண்டபத்துக்கு கூப்பிட்டு போயிடுவான்.
மண்டபத்துக்கு வீட்டில் போய் உட்காந்து இந்த பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருக்காங்க, ரசிகர் மன்ற ஹோட்டல் ஒன்று, பிரியாணி நண்டு இதெல்லாம் வாங்கி கொடுப்பான். இதெல்லாம் வந்து உப்பிட்டவரை உள்ளவரை நினைன்னு சொல்லுவாங்கள்ல, அது உண்மைதாம்மா. அது அதில் இல்லைன்னா இல்லை, இவ்வளோ பேரும் அதே சொல்லிகிட்டு இருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். பேட்டி எடுக்கிறீங்களே அவ்வளோ பேரும் ஒரே வார்த்தை, நல்லா சாப்பிட வைப்பாருங்க, நல்லா சாப்பாடு போடுவாருங்க. உண்மையில் அனுபவித்தவன் ஒல்லி நடிகர் தியாகம் மட்டும்தான். உண்மையில் அனுபவித்தவனோட நான் உட்காந்து சாப்பிட்டவன். அதனால் அந்த உணர்வு எல்லாம் இருக்கிற ஒரே கலைஞர் விஜயகாந்த் அவர்களுக்கு முதலாண்டு நினைவஞ்சலி. இப்போ அங்கே போய் நானும் ஒரு வேளை சாப்பிட்டுட்டு தான் வரப்போகிறேன். நானும் போய் அந்த நினைவிடத்தில் போய் ஒரு பருக்கையாவது சாப்பிட்டு தான் வருவேன் நான். அப்போ தான் எனக்கு என்னுடைய ஆத்மா சாந்தி அடையும். தேங்க்யூம்மா.